ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு ஆப்ப தோசை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், துருவின தேங்காய், உப்பு தேவையான அளவுக்கு. நான் இன்னைக்கு இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் 4ஐயும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊறின அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சதுக்கு அப்புறம் கடைசியாக துருவின தேங்காயும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இன்னொரு சுற்று அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும். இப்போ மாவு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஆப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஆப்பம் இந்த மாதிரி ஆப்ப சட்டிலையோ இல்லாட்டி இழுப்பு சட்டிலையோ பண்ணலாம். மூடி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆப்பச்சட்டி சூடாக எடுத்து வேணா சர்க்கரை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை போடுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் சர்க்கரை போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆப்ப தோசை ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.